ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்கள் யாவரும் இந்த காலை வேளையில் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தை ஆசீர்வாதம் மன்னா மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் இந்த நாளிலும் கூட தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை நமக்காக பேசி தேவன் நம்மை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை அவர் நமக்கு காண்பிக்கிறவராய் இருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 41 சங்கீதம் 11 வசனத்தை வாசித்து பாருங்கள். என் சத்துரு என்மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமாய் இருக்கிறீர் என்று அறிவேன். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவர் நம்மேல் பிரியமாய் இருக்கிறார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். நம் குடும்பத்தின் மேல் பிரியமாக இருக்கிறார், பிள்ளைகள் மேல் பிரியமாக இருக்கிறார். நாம் செய்கிற வேலை நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம், இதில் எல்லாவற்றிலும் நாம் கர்த்தருக்கு பிரியமாக இருப்பதை அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. நாம் செய்கிற ஊழியத்தில் பிரியமாக இருக்கிறார், நாம் செய்கிற ஆராதனைகளில் பிரியமாக இருக்கிறார், பிறருக்கு உதவி செய்வதிலே அவர் நம்மேல் பிரியமார். இப்படிப்பட்ட ஜனம் தேவனாலே விடுவிக்கப்படும். அந்த ஜனத்தை சத்துரு ஜெயங்கொள்ள முடியாது. அல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்தின் மேல் பிரியமாயிருந்தார். ஆனால் அமலேக்கியர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக யுத்தம் பண்ணினார்கள். அந்த சீன் வனாந்தரத்துக்கு பிறகு ரெவிதீம் என்ற ஒரு இடத்துல யுத்தம் பண்ணும் பொழுது ஆண்டவர் மோசே கொண்டு ஜனங்கள் மேல் அவர் பிரியமாக இருந்ததினால சத்துருக்கள் ஜெயங்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி மோசேவை ஜெபிக்க வைக்கிறார். மோசே சோர்ந்து போன நேரத்தில் 2 பேர் ஊரும் ஆரோனும் கரங்களை தாங்கி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் கீழே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஜெயம் கொடுத்து சத்துருவை அவர் வீழ்த்துகிறார். அல்லேலூயா. கவலைப்படாதிருங்கள், உங்களுக்கும் ஒரு ஜெயத்தை கொடுப்பார். ஆண்டவர் நம்மேல் பிரியமாய் இருக்கிறார் என்றால் நாம் அவருக்கு பிரியமான ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தின் காரியங்கள் எல்லாம் சொல்லி ஜெபிக்க வேண்டும். இதுவரை சத்துரு எந்தெந்த விதத்தில் யுத்தம் பண்ணுகிறானோ அதையெல்லாம் ஆண்டவர் கருத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய அலங்கம், எருசலேம் அலங்கம் இடிபட்டு வாசல் சுட்டரிக்கப்பட்ட பொழுது நெகேமியாவை கொண்டு அதை கட்ட கர்த்தர் சித்தம் கொண்டார். ஆனால் 3 விதமான கூட்டத்தினர் அவர்களுக்கு எதிராக எழும்பினார்கள். அந்த சத்துருக்கள் ஜெயம் கொள்ளாமல் நெகேமியா வைராக்கியத்தோடு, அவனும் பாருங்கள் இணைக்கப்பட்ட ஒரு கூட்டத்தோடு அவன் கர்த்தருடைய வேலையை, ஊழியத்தை நேர்த்தியாய் செய்தான். சத்துருக்கள் ஜெயம் கொள்ள முடியல. 52 நாட்களிலே அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டது. அல்லேலூயா. நாம் ஒருமனப்பட்டு ஐக்கியத்தோடு தேவனுக்கு பயந்து தேவ சித்தத்தின் காரியத்தை செய்யும் பொழுது நம் குடும்பத்திலே குடும்பம் கட்டி எழுப்பப்படும். கணவன் மனைவி பிள்ளைகள் உறவுகள் கட்டி எழுப்பப்படும். நம்முடைய ஆவிக்குரிய உறவுகள், ஆவிக்குரிய வாழ்க்கை, ஊழியம், நம்முடைய சபை கட்டி எழுப்பப்படும். இன்றைக்கு இணைக்கப்படும் பொழுது சத்துரு துரத்தப்படுவான். நாம் எல்லாம் இணைந்து ஒருமனப்படும் பொழுது சத்துருவின் திட்டம் குலைக்கப்படும். நமக்கு இன்று கர்த்தர் ஜெயம் கொடுப்பார். நம்மேல் பிரியமாயிருக்கிறார். அல்லேலூயா. கவலைப்படாதீர்கள். இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். உங்களுக்கு விரோதமான என்னென்ன காரியம் இருந்தாலும் அது உங்களை மேற்கொள்ளாது, ஜெயம் கொள்ளாது. கர்த்தர் நம்மேல் பிரியமா இருக்கிறார். நாம் அவருக்கு பிரியமா இருக்க ஒப்பு கொடுங்க. வாலிப பிள்ளைகள் ஒப்பு கொடுங்க. உங்களுக்கு பிரியமானதே செய்யாம கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய இன்று முதல் ஒப்பு கொடுங்கள். பரலோக பிதாவே, இப்பொழுது ஜெபிக்கிற அத்தனை பேருக்காக ஸ்தோத்திரம். எங்கள் சத்துருக்கள் எங்கள் மேல் இதுவரை ஜெயம் கொள்ளாததினாலே இனியும் ஜெயம் கொள்ள முடியாது என்று விசுவாசித்ததோடு நீர் எங்கள் மேல் பிரியமாய் இருக்கிறீர். அதற்காய் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளையிலே இதை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகருக்கு எதிராய், குடும்பங்களுக்கு எதிராய், வேலை, வியாபாரம், ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையுடைய செய்கிறதான ஊழியங்கள், பிள்ளைகளின் பிள்ளைகள் காரியம், ஆண்டவரை குறிப்பாக அந்த எக்ஸாமினேஷன் காரியங்கள் எல்லாவற்றிலும் சத்துருடைய இடையூறுகள், இக்கட்டுகள், தடைகள், விரோதங்கள், குழப்பங்கள், பிசாசுடைய திட்டங்கள், பில்லிசூனி, மாந்திரிக செய்வினை காரியங்கள், வியாதி படுக்கை எதெல்லாம் பயமுறுத்தி மேற்கொள்ள ஜெயங்கொள்ள போராடுகிறதோ இதுவரைக்கும் ஜெயங்கொள்ளாமல் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். நீர் எங்கள் மேல் பிரியமாக இருக்கிறதற்காக நன்றி. நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பத்தை எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த நாளிலிருந்து சத்துரு எதையும் ஜெயங்கொள்ள முடியாதபடி கர்த்தர் வேலி
முறியடைக்கிறதற்காய் நன்றி, ஜெயம் கொடுப்பதற்காய் நன்றி. நாங்கள் உம்முடைய காரியத்தில் இன்னும் இணைந்து ஒருமனப்பட்டு குடும்பமாக, சபையாக, ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் இணைந்து ஜெபிக்க, கணவன் மனைவி இணைந்து ஜெபிக்க, பிள்ளைகள் பெற்றோர் இணைந்து ஜெபிக்க ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. உமக்கு பிரியமானதை செய்ய ஒப்பு கொடுக்கிறோம். வாலிப பிள்ளைகளாக இணைந்து உமக்கு பிரியமானதை செய்ய ஒப்பு கொடுக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு, சாத்தானை ஜெயிப்பதற்கு சிலுவையிலே நீர் தாமே உம்மை கையெழுத்தது போல நாங்கள் உம் பாதத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் எங்கள் மேல் பிரியமாய் இருக்கிறீர், அதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருக்கிறார். நாம் அவருக்கு பிரியமானதை செய்யும் பொழுது கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுப்பார். சத்துருக்கள் இனி ஜெயம் கொள்ள முடியாது. God bless you.